ஏஷியா கப் 2025 மேட்ச் 12 பிட்வீன் இந்தியா அண்ட் ஓமன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓமனுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு எதிராக வந்து விளாடுறாங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் ஏஷியா கப்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஓமன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஒரு 188 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். ஓப்பனிங்ல எப்போ போல பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவரோட அதிரடியான நாக் வந்து விளாண்டு இருந்தார். 38 ரன்ஸ் ஓவர் 250 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து விளாண்டு இருந்தாரு. இந்த டைம் ஒன் டவுன்ல பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் 50. யூஸ்வல் சஞ்சு சாம்சன் நாக் இல்லைனாலும் நல்ல ஒரு 50 வந்து அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா தென் அக்சர் பட்டேல் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நல்ல ஒரு கேமியோஸ் வந்து விளாண்டுருந்தாங்க. ஓவரால் நல்ல ஒரு பேட்டிங் எஃபர்ட் ஃப்ரம் இந்தியா. ஓமன் பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ண வந்திருந்தாங்க. 167 ரன்ஸ் அவங்களால முடிஞ்சதை உடைய பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. கலீம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் 50 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிர்சா இவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிட் 50 நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே வந்து ஓமன் வந்து போட்டிருந்தாங்க. நம்ம இந்தியா பவுலிங்ல எடுத்துட்டோம்னா ஹர்ஷதீப் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிக் 100 விக்கெட்ஸ் இன் T20 இன்டர்நேஷனல். அது பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் யாருமே பண்ணாத ரெக்கார்ட் அவர் வந்து பண்ணியிருந்தாரு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்சை வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் 4 வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து இந்தியா தயாராவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா லேர்ன் பண்ணிப்பாங்க இந்தியா.